அதிகாரம் உறவு சார்ந்தது. Authority is relational. அதிகாரம் உறவு சார்ந்தது. Authority is relational. Power comes through encounter. வல்லமை தேவனோடுக்குள்ள சந்திப்புல வருகிறது. But authority is invested relationally. ஆனா அதிகாரம் அப்படினு சொல்லப்படுறது அது உறவு சார்ந்த அடிப்படையில விதைக்கப்படுகிறதா இருக்கு. In the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துல. The more and more you spend time with God, the more and more you know whose you are. And when you know whose you are, your authority in the realm of the spirit increases. நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க யாருடையவர்கள் அப்படிங்கறத புரிந்து கொள்றீங்க. நீங்க யாருடையவர்கள் அப்படிங்கறத புரிந்து கொள்ளும்போது ஆவியின் மண்டலத்துல உங்களுடைய அதிகாரம் அதிக அளவுல இருக்குது. நம்ம ஊர் பாலிடிக்ஸ்ல இது கொஞ்சம் ஒரு மாதிரி flip sideல வர்க் ஆகும். In our country politics it works in the flip side. ஒருத்தர் அதிகாரத்துல இருப்பாரு. Somebody is in power. ஆனா அவரோட க்ளோஸா இருக்கிறவர் வந்து என்ன சொல்வாரு? வண்டி ஓட்டே போவாரு, டிராஃபிக் போலீஸ் நிறுத்தின உடனே அதிகாரம் இஸ் ரிலேஷனல். புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு அவரை தெரியும். Now when the traffic cop stops him, he says, I know that this person, I know this particular influential person, and the cop lets him go. ஆனா இதை நம்ம அடிக்கடி சொல்லி இப்ப போலீஸ் என்ன சொல்றான்? அவரை தெரியும்னா கால் பண்ணு அப்படின்றான். Now using this so often, cop is saying, if you know him, call him now. அவர் தெரியும்னா அவருக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். Does he know you? சோ இதேதான் பிசாசு வந்து ஸ்கேவா குமாரன் கிட்ட கேட்டாங்க. இயேசுவின் நாமத்துல வெளியே போன உடனே இயேசுவை தெரியும், பவுல தெரியும், நீ யார் பாஸ் அப்படி கேக்குறான். Now this is what devil asked to the sons of Sceva, where he was saying, in the name of Jesus whom Paul preaches, get out. And the devil says, I know Jesus, I know Paul. Who the hell are you? So name of Jesusல பவர் இருக்கா இல்லையா? Is there power in the name of Jesus? So ஏன் வர்க் ஆகல? Why is not working? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்திலே வெளியே போந்தானே சொன்னாங்க. They said, in the name of Jesus whom Paul preaches, get out. ஏன் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை அங்க வர்க் ஆகல? Why the power that is in the name of Jesus didn't work in that space? வல்லமைக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் தேவை. Because behind a power, an authority is needed. Traffic police இப்படி கை காட்டுறாரு. Now traffic police is showing his hand up like this. அதனால நம்ம ஆட்கள் நினைச்சுக்கிறாங்க கை காட்டினா எல்லாம் நிறுத்தணும் போல இருக்குன்ட்டு கிராஸ் பண்றவங்க எல்லாரும் கை காட்டிட்டே போயிட்டே இருக்காங்க. Now our people think if we lift our hands everybody will stop. Even the pedestrians who cross show their hands as if they are cops. பெடஸ்ட்ரியன் கூட கிராஸ் பண்ணா பரவாயில்ல, சும்மா வண்டி போயிட்டு இருக்கும்போது நடுவுல குதிச்சிடுறான், குதிச்சிட்டுல கை காட்டுறான். Not even a pedestrian, just jumps in the middle of the road, jaywalking in the road and showing his hand like he's a cop. அந்த போலீஸ்க்கு கை காட்டுறதுக்கு கைக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு அதிகாரம் இருக்கு. Now for the cop to show his hand and demand an outcome over there, he has an authority behind the hand. Authority is given. அதிகாரம் கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம். Then power is given. அதுக்கு பிறகு வல்லமை கொடுக்கப்படுகிறது. So police has a gun. போலீஸ்ட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும். That is power. அது ஒரு வல்லமை. Thief also has the same gun. அதே துப்பாக்கி திருடன்ட்டையும் இருக்கும். What's the difference? என்ன வித்தியாசம்? One has the authority to use that, the other doesn't have the authority even though he has power. ஒருத்தனுக்கு அதை பயன்படுத்த அதிகாரம் இருக்கு, இன்னொருத்தன்ட்ட அந்த வல்லமை இருந்தாலும் அதை பயன்படுத்துற அதிகாரம் அவன்கிட்ட இல்ல. So enemy has some level of power. எதிரி கிட்ட ஒரு அளவுக்கான வல்லமை இருக்கு. And that is illegally he is having that power. அது அந்த வல்லமை வந்து அவன் வந்து இல்லீகலா வச்சிருக்கான். But he wants to know that if you know, அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு லேண்டை போட்டு ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க.
These guys will be encroachment, doing encroachment on some land, and they'll be sitting on it. நீங்க போய் பேசுனீங்கன்னா அவன் தான் அந்த லேண்ட் ஓனர் மாதிரியே பேசுவாங்கட்டு. And when you go and speak, they will talk as if he is the landowner to you. நீங்க தான் ஓனர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது அவனுக்கு தெரியணும். Now, what he wants to know is that, do you know that you are the owner? அது வரைக்கும் அவன் தான் ஓனர்ன்ற மாதிரி தான் பேசுவான். Until then, he will talk like he is the owner. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து வியாதியை பார்த்து போ அப்படின்னா போகுது, பிசாசை பார்த்து போன்னா போகுது, இன்னொருத்தன் வந்து சொன்னால் போக மாட்டேது, இல்லை இன்னும் கொஞ்சம் போகுது கொஞ்சம் போக மாட்டேது. என்ன டிஃப்ரென்ஸ்னா பவரில் டிஃப்ரென்ஸ் இல்லை, எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது? realm of authority, எந்த லெவலில் அத்தாரிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறோன்றது டிஃப்ரென்ஸ் இருக்குது. Now one guy comes and says, look at the demons and say, leave, it leaves. Another guy comes and say, leave, it doesn't leave. One guy comes and says, sickness leave, it leaves. For someone it leaves partially, it doesn't leave partially. Now what is different? Difference is not in the power, but in the levels of authority. The realms of authority is different. ஸோ அதிகாரம்ல நீ வளரணும், realm of the spiritல உன் ஸ்டேச்சர் ஏறணும்னா அது ஒரே விதமாக தான் அது ஏற முடியும். நீ யாருன்றத ப்ரெசன்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர் உனக்குள்ள பேசி அந்த அடையாளத்தை நீ நம்புறது மூலமாக தான் அதிகாரம் இன்க்ரீஸ் ஆகும். Now, if you want to grow in authority, if you want to grow in the realm of stature, what has to happen? This happens only when you do this, when you spend time with God, and in your spending time with God in the presence of God, you knowing who you are, that builds this authority. நான் பேசுறது புரியுது?